ஏ கொரோனா வைரஸ் 1,00,000க்கும் கீழே வந்துருச்சு. டெய்லி கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் 1,00,000க்கும் கீழே வந்துருச்சு 63 நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல. அந்த சந்தோஷத்துடன் அடுத்த ஒரு செய்தி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி பூனேல புது விதமான வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாரே வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம சந்தோஷப்படலாம். இந்த சந்தோஷத்துக்கு மத்தியில் 3வது அலை வந்தால் குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி குழந்தைகளை பாதிக்கும்? இந்த வேக்சின் அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ண போறாங்களாமே, அப்படி மிக்ஸ் பண்றதுனால என்ன விதமான நன்மைகள் இருக்க போகிறது, என்ன விதமான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு, கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதிலை யார் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் எதிர்பார்க்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பதில் இந்த ஒரு பதிவிலிருந்து பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி பூனே புதுவிதமான ஒரு வைரஸ், ஒரு மியூட்டேட்டான ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. B.1.1.2.8.2 அப்படிங்கிறது தான் அந்த மியூட்டேஷன். இப்படி நிறைய மியூட்டேஷன் வந்துட்டே இருக்கும்பா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க, நிறைய மியூட்டேஷன் வரும். ஆனால் இந்த மியூட்டேஷன் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேக்சினை போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த மியூட்டேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் N.K. அரோரா அவர்களிடம் கேட்கப்படுகிறது. இந்த டாக்டர் N.K. அரோரா யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில், அவர் ஒரு சேர்மேன், எதில் இருக்கிற COVID-19 ஒர்க்கிங் குரூப்பினுடைய சேர்மேன். இந்த COVID-19 ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லும்போது அது யாருக்கு கீழே வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, NTAGI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு. இந்த NTAGI என்ன சொல்லுதோ அதை தான் இந்திய அரசாங்கம் செய்ய போகுது. ஸோ இந்த NTAGI மிக முக்கியமான அமைப்பினுடைய ஒரு சேர்மன் வந்து நம்மகிட்ட கேள்விகள் பதில்கள் எல்லாமே சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பதில்கள் தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலாகவும் இருக்க போகிறது. என்ன சார், இந்த 2 வேக்சினை பற்றி தான் அதிக நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒன்று கோவிஷீல்டு அப்படின்னா கோவேக்சின் அப்படின்னு சொல்லும்போது அது ட்விட்டர்லாம் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாகவே ஓடிட்டு இருக்கு. யாரோ ரிசர்ச் பண்ணிட்டாங்க, அதில் கோவிஷீல்டு வந்து கூடுதலாக ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணுது, கோவேக்சின் கொஞ்சம் குறைவாகத்தான் ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே அது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இவர்கிட்ட N.K. அரோரா அவர்களிடம் கேட்கும்போது, இல்லை நீங்கள் நினைக்கிறது தப்பு, கொஞ்சோண்டு வேக்சின் மட்டும் கிடையாது, 30க்கும் அதிகமான வேக்சினை கண்டுபிடிப்பதற்காக சயின்டிஸ்ட் இரவு பகலாக உழைத்து வருகிறார்கள். அந்த உழைப்பை சும்மாலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வேக்சின்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் இதனால் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே நாங்கள் கேள்விப்படுறோமா இந்த NTAGI அப்படிங்கிற இந்த அமைப்பு இல்லாட்டி நம்முடைய ICMR இவங்கெல்லாம் சேர்ந்து இதை நாங்கள் 3 விதத்திற்காக 3 கேள்விக்கான பதிலாக இதை செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம், அதாவது இந்த மாதிரி ரிசர்ச் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதற்கென்றால், முதல் காரணம், இப்படி 2 வேக்சினை, ஒரு வேக்சின் கோவேக்சினாக இருக்கலாம், இன்னொன்று கோவிஷீல்டாக இருக்கலாம், ஒரு நபருக்கு ஒரு டோஸ் ஒரு வேக்சின், அடுத்த டோஸ் வேறொரு வேக்சினை போடுறதுனால எந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி வருகிறது, இதை நாங்கள் ஆராய்வதற்காக இந்த மாதிரி ரிசர்ச்சை செஞ்சுட்டு இருக்கோம். இரண்டாவதாக, எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலத்திலையும் கோவேக்சின் கிடைக்கணும்னு கிடையாது, எல்லா மாநிலத்திலும் கோவிஷீல்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சப்போஸ் அந்த மாநிலத்துக்கு கோவேக்சின் கோவிஷீல்டு கிடைச்சாலும் பர்டிகுலர் மருத்துவமனைக்கு இந்த 2 வேக்சினும் ஒரே மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ சில மனிதர்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் கோவேக்சின் எடுத்துக்கலாம், இன்னொரு டோஸ் கோவிஷீல்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரிசர்ச்சை நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும், எல்லாருக்குமே எல்லா விதமான வேக்சினும் 2 டோஸும் போட்டு விட்டுடலாம்ல, அதுக்காக நாங்கள் இந்த ரிசர்ச்சை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இந்தியாவில் சில மாநிலங்களில் சில இடங்களில் இந்த வேக்சின் டோஸை மாற்றி போட்டுட்டாங்களாமே டாக்டர்ஸ் நர்சஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அதுக்காக சேர்த்து தான் நாங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் மனிதர்கள் மாற்றி போடப்பட்டு விட்டார்கள், இந்த 2 வேக்சினும் ஒரு டோஸ் 2 டோஸ் அப்படிங்கிறது மாற்றி போட்டு விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் வரும், வராமல் இருக்கும் அப்படிங்கிறது இரண்டாவது ஒரு காரணத்திற்காகவும். மூன்றாவதாக, இப்படி மிக்ஸ்டு வேக்சினேஷன் போட்டாலும் ஒரே வேக்சினை 2 டோஸ் போட்டாலும் ஒரே மாதிரியான ரிசல்ட் வருகிறது அப்படிங்கிறதை சோதித்து பார்ப்பதற்காகவும் இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க கேட்டதுல உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவராலாக நமக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு, கோவிஷீல்டு கோவேக்சின் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது 2 வேக்சினை, ஒன்று ஒரு டோஸ் அடுத்தது இன்னொரு டோஸ். இது இங்கே மட்டும் கிடையாதுங்க, கனடாவில், யூகேல இப்படி எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகள் இப்படி போடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கு அப்படிங்கிறதை ஆராய்ந்து வருகிறார்கள். இப்படி ஆராய்ச்சி செய்வதற்காக நிறைய விதமான விஞ்ஞானிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய விதமான அகாடமிக்ஸில் இதுக்கான சோதனைகள் என்பது செய்யப்படுகிறது. இந்த மாதிரியான டீட்டெயிலான ஒரு ஸ்டடியை N.K. அரோரா அவர்கள் நம்ம முன்னாடி சொல்லும்போது, இந்த 3வது அலை வருமா வராதா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 3வது அலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது டெல்லியில் 70லேருந்து 80% மனிதர்களுக்கு கொரோனா வந்து செஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க?
நிறைய மனிதர்களுக்கு கொரோனா வந்து போனதுக்கான சிம்டம்ஸே தெரியாது. ஏன் இப்போ கொரோனா ட்ரீட்மெண்ட் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது எடுத்திருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் ஜலதோஷமாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்கும் போது அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கலாம். இப்படி ஒரு 70-80% மக்கள் டெல்லியிலலாம் கொரோனா வந்து அப்படியே போனவங்க. அவங்க கிட்ட இந்த ஆன்டிபாடி எப்போ கிரியேட் ஆகுது, அந்த எதிர்ப்பு சக்தி எப்போது கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ரிசர்ச் செய்யப்படுகிறது. அப்படியே செய்யப்பட்ட பிறகு அடுத்ததா இதே மாதிரி குணமாகி போன நபர்களுக்கு கொரோனா எப்போது பாதிப்படைகிறது, எத்தனை மாதங்களுக்கு பிறகு இந்த கொரோனா மீண்டும் அவர்களை தாக்குகிறது, இந்த மாதிரியான ரிசர்ச்சும் செய்யப்படுகிறது. ஸோ ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் அப்படிங்கிறத இவங்க கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் 5% இருப்பதாக ஐசிஎம்ஆர் இந்த என்டிஜியை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. 5% அப்படின்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 பேரை நம்ம எடுத்து வந்துட்டோம்னா இந்த 100 பேருக்கும் கொரோனா வந்து எல்லாமே முடிஞ்சு குணமாகி வந்துட்டாங்க. அப்படி வந்த 100 பேரில் மறுபடியும் ஒரு 2-4 மாதங்களுக்கு பிறகு இந்த கொரோனா வைரஸ் தாக்குவதற்கான வாய்ப்புகள் வெறும் 5 நபர்களுக்கு இருக்கின்றது. இந்த 5 நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது 135 கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இது மிகப்பெரிய ஒரு தொகையாக, ஒரு அமௌண்டாக பார்க்கப்படுது. இது வந்து இந்த வேக்சின் போட்டுக்கிட்டாலும் இந்த ரீஇன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் வரும், வராமல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை. அதுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் ரேட்டும் 5%லேருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்சின் போட்டாலும் போடலனாலும் ரீஇன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கேரண்டியாக இருக்குது. ஆனால் ரொம்ப குறைவான மனிதர்களுக்கு மட்டுமே இது வரும் அப்படிங்கிறது இவங்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. சரி சார், இப்போ இருக்கிற மருந்து எல்லாமே 2 டோஸ் மருந்துன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஐசிஎம்ஆர் இல்லாட்டி இந்த என்டிஜியை நீங்கள் 1 டோஸ் போடுறதுக்கான ஏதாவது ஆராய்ச்சிகளை செய்து வருகிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. 1 டோஸ் போடுவதற்கான அந்த ஆராய்ச்சியை அவங்க செஞ்சு பார்க்கலையா. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்திலாம் வந்திருந்துச்சு, இப்படி கொரோனா வந்து கியூர் ஆனவங்களுக்கு 1 டோஸ் மட்டும் போட்டால் போதுமா அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச் நடைபெறுவதாக சில செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. அதை முழுவதுமாக மறுத்திருக்கிறார் என்கே அரோரா அவர்கள். சரி, 1 டோஸ் போடுறதுக்கான வேக்சின்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஸ்புட்னிக்கா இருக்கட்டும், ஜான்சன் அண்ட் ஜான்சன் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்புட்னிக் வந்துருச்சு. இதெல்லாம் 1 டோஸ் வேக்சினாக தான் இருக்கும். அதை பற்றியான ரிசர்ச் கிடையாது. 2 டோஸ் வேணும்னு சொன்ன அந்த வேக்சினில் 1 டோஸ் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு சொல்லி எந்த ரிசர்ச்சும் நம்முடைய என்டிஏஜிஏயால் செய்யப்படவில்லை. இவ்வளோ ஓகே தான். இந்த வேக்சின் ட்ராக்கிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் செய்கிறீங்களே, அது உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மைதான். ஏன்னா ஒரு நபர் எப்போ வேக்சின் போடுறார், அவர் எந்த டோஸ் போட்டிருக்கார், ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்காரா, 2வது டோஸ் போட்டிருக்காரா, அதே மாதிரி எந்த இடத்துல வச்சு போட்டிருக்காரு, எவ்வளோ கேப்பில் 28 நாட்கள்லையா இல்லாட்டி குறைந்த நாட்களில் போட்டிருக்காங்களா, இல்லை இன்னும் போடாமல் இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியறதுக்காக நாங்கள் என்ன தான் செய்ய வேண்டியதாக இருக்குது, வேக்சின் ட்ராக்கிங் அப்படிங்கிறத ஒரு நபர் வேக்சின் போட்ட பிறகு அவங்களை ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேக்சின் ட்ராக்கிங் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டட் தான். அதே மாதிரி கொரோனா பாஸ்போர்ட் இல்லாட்டி இந்த வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, பல நாடுகளும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு நபர் 2 டோஸ் வேக்சினும் போட்ட பிறகு பல உலக நாடுகளும் அவங்க நாட்டுக்குள்ள அனுமதி செய்வார்கள். இதை வந்து வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாலும் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கு. வெளிநாடுகள் செல்ல வேண்டி இருந்து 28 நாட்கள் மட்டுமே முடிந்த முதல் டோசேஜ் போட்ட மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் பர்டிகுலர் வேக்சின்ஸை நீங்க 2வது டோஸ் போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய்க்கலாம், உங்களுக்காக அந்த வேக்சின் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ஓகே செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அடுத்ததா சார், இந்த கர்நாடகாலாம் சில விதமான மருத்துவர்கள் கொஞ்சம் ஏஜான பீப்புளுக்கு ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது கிரியேட்டே ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லியிருக்காங்களே, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரிசர்ச் பற்றியான உண்மைத்தன்மையை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம், ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஆன்டிபாடி அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. சில நபர்களுக்கு 3 மாதங்கள் வரை எடுக்கலாம், சில மாதங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரம் இல்லாட்டி 1 மாதத்திற்குள் ஆன்டிபாடி அப்படிங்கிறது கிரியேட் ஆகலாம் இப்படின்னு சொல்லி பல மனிதர்கள் அவர்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் இதை பொறுத்து தான் ஆன்டிபாடி கிரியேட் ஆகிறதும் ஆகாமல் இருப்பதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகாது அப்படின்னு சொல்லலை, ஆனால் தாமதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை என்கே அரோரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி தாமதங்கள் ஏற்படும் போது மறுபடியும் அவங்களை கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணிருச்சுன்னா அட்டாக் ஆயிரும். அதுதான் அந்த ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் 5% இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான மேலும் ஒரு தகவல். சரி சார், இது எல்லாமே ஹைப்போதசிஸா மட்டுமே இருக்கே, இதை பற்றியான ரிசர்ச் பேப்பர் இந்தியாவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறதா, இல்லை எதுவுமே ரிசர்ச் நடைபெறவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டார். யாரோ கேட்டுட்டாங்க என்கே அரோரா அவர்கள், அது எப்படி சொல்லலாம் நீங்கள் ரிசர்ச்சே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி. நான் நிறைய ரிசர்ச் பேப்பர் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ரிசர்ச்சை பப்ளிக் முன்னாடி கொடுக்கும்போது அதை வாசித்து வேறு விதமான ரிசர்ச் இல்லாட்டி பல விதமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 1-2 வாரங்களில் இந்த மாதிரியான ரிசர்ச் பேப்பர் எல்லாமே இந்தியாவின் சார்பாகவும் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஸோ சீக்கிரமா இந்திய நபர்கள் பல நபர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கான பதிலை ஆய்வு கட்டுரையாக இந்தியாவை சேர்ந்த பல ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் வெளியிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது நிலவுகிறது.
சார் இப்போ நிறைய மியூட்டேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம போட்ட வேக்சின் அந்த மியூட்டேஷனுக்கு எதிராக செயல்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கண்டிப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ ஒரு 13லேருந்து 14% மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டோசேஜாவது இந்திய மக்களுக்கு நம்ம என்ன போட்டுட்டோம், வேக்சின் போட்டுட்டோம். அது போடாமல் இருந்திருந்தோம்னா தேர்டு வேவ் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ இப்போ போட்டிருந்தனால தான் செகண்ட் வேவே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், இந்த குழந்தைகளுக்கு தேர்டு வேவ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் மாஸ்க் போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு மாஸ்க் போட வேண்டாமா அப்படின்னு கேட்டால் ரிஸ்க் இருக்குது, அதனால் போட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சொல்கிறதுக்கு தெரியாது, அதனால் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா எத்தனை குழந்தைகள் பாதிப்படைகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக 4லேருந்து 5 தினங்கள் தொடர் காய்ச்சலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த கொரோனா வைரஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. தேவையில்லாமல் யாரும் சிடி ஸ்கேன் எடுக்காதீங்க, குழந்தைகளுக்கு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். வேணும்னா RT-PCR டெஸ்ட் அதுவும் தேவையான நேரத்தில் மட்டும் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. சரி, 4லேருந்து 5 தினங்கள் இப்படி காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பல குழந்தைகளிலும் ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் மெடிக்கல் எய்டு, மெடிக்கல் உதவி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அப்படி மெடிக்கல் உதவி தேவைப்படக்கூடிய குழந்தைகளில் ரொம்பவே குறைவான குழந்தைகளுக்கு மட்டும்தான் ICU எல்லாமே தேவைப்படுகிறது. ஸோ தேவையில்லாமல் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதே மனுஷன் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, சீக்கிரமாக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போது இவ்வளோ நாள் இந்த 1-2 வருஷமாக குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே போட்டு வளர்த்துட்டோம், இனியும் வீட்டுக்குள்ளேயே போட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களும் என்ன செய்வாங்க, அந்த கேட்டை லைட்டாக அப்படியே திறந்து விடுவாங்க. அப்படியே திறந்து விடும்போது என்ன நடக்கும், ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கும், ஆக்சுவலாக குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக பேசி திரிவாங்க. நாம் அடல்ட்ஸ் நாம் என்ன செய்கிறோம், சரியான லெவலில் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை கீப் பண்ணுறோம், மாஸ்க்கை சரியாக போடுறோமா, இல்லை கை கழுவி கொண்டு இருக்கிறோமா, இல்லை சானிடைசர் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா இப்படின்னு கேட்டால் பல நபர்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு அந்த ஒரு பக்குவம் கிடையாது. அந்த பக்குவம் இல்லாத காரணத்தினால் சீக்கிரமாக இந்த தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசியலுக்கான ஒரு தேர்தல், அந்த தேர்தலின் போது நிறைய விதமான மாஸ் கூட்டங்கள், பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாமே கூட்டப்பட்டது. அப்படி கூட்டங்கள் கூட்டப்பட்டதால் நிறைய பேர் அந்த கூட்டங்களில் பங்கெடுத்து கொண்டார்கள். நிறைய இடத்துல கும்பமேளா நடக்குது, நிறைய இடத்துல அலட்சியங்கள் நடைபெறுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமான அலட்சியங்கள் ஒன்றிணைந்து 2வது அலையை இந்தியா சந்தித்தது. கரெக்டா? இந்த 2வது அலையின் போதும் குழந்தைகள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக 3வது அலை அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைகளை நம்ம வெளியில் விடும்போது அவங்களுக்கு இது கூடுதலாக பாதிக்கும். அப்படி பாதிப்பதால் அது 3வது அலையில் வந்து நிற்கும், அதனால் குழந்தைகளுக்கு கூடுதலாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, அப்போ ஸ்கூல் திறக்கும் போது கண்டிப்பாக அடுத்ததாக கொரோனா வைரஸ் கூடும். அப்படி கூடுறதுனால மறுபடியும் இது தேர்டு வேவாக அறிவிக்கப்படும். அப்படி தேர்டு வேவ் குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை ஸ்கூலை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்களான்னா சரியாக தெரியல. பட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கு இது 3வது அலை சீக்கிரமாக பரவும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரிசர்ச் பேப்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரிசர்ச் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஹைப்போதசிஸ் மட்டும்தான். ரிசர்ச் நடைபெறுகிறது, குழந்தைகளுக்கு வேக்சின் போட்டால் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஆனால் 3வது அலை குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வேலிட் ப்ரூஃபான ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஸ்கூலை திறந்து அதன் வழியாக மறுபடியும் கொரோனா வைரஸ் கூடி அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த கேள்விகள் வரும்போது தான் பல விதமான டவுட்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம், அடுத்ததாக இந்த வேக்சின் போடுறவங்களுக்கு 20 கிலோ அரிசி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம நாட்டிலலாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அமெரிக்காலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கொடுக்குறாங்க, ஷூட் கன் கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, லாட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய விதமான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்டு வேக்சின்ஸ் அப்படிங்கிறது போடப்படுகிறது. ஸோ இந்தியாவில் எந்த அளவுக்கு வேக்சினேஷன் நல்லபடியாக சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் 3வது அலை எப்படி இருக்க போகிறது, ஏன் 3வது அலை ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எதுக்கும் குழந்தைகளை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது நம்முடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.